ஹாய். இந்த வீடியோவில் தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களை பற்றியோ இல்லை அந்த கட்சியை பற்றியோ எந்த ஒரு விமர்சனம் வைக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தாவேகா கட்சியோட கட்டமைப்பை பற்றியும் அதோடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன குறைகள் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அடுத்தது இப்போது தாவேகான்றது என்டிஏ கூட்டணியில் சேர்கிறதுக்கான நிறைய அறிகுறிகள் இருக்குது. அது என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். மறக்காம ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு ஏன் ஒரு கட்சியோட கட்டமைப்பில் இரண்டாம் கட்ட தலைவர் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி மேலே விமர்சனம் வைக்கிறப்போ அந்த கட்சி மேலே விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாக கட்சியோட தலைவர்கள் வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்களோ இல்லை இரண்டாம் கட்டத்தில் இருக்க ஒரு சில பொறுப்பாளர்கள் தான் வந்து அதுக்கு விளக்கம் தருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தாவேகா கட்சியை பொறுத்தளவுக்கு தாவேகா மேலே மிகப்பெரிய விமர்சனத்தை வச்சுட்டு இருக்கிறப்போ, ஆனால் அதுக்கான சரியான விளக்கம்ன்றது அதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன் தரது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகியும் அவங்க சரியான எக்ஸ்பிளேஷன் தரது கிடையாது. ஸோ அதனால தான் இரண்டாம் கட்ட தலைவர் இருக்கிற வேண்டிய இடத்துல சரியான ஒரு அணுகுமுறைக்கு வந்து தாவேகா செயலுது இல்லையோன்றது கேள்வி தோணுது. இவங்க வந்து சட்ட ரீதியாக நிறைய நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்லவே கிடையாது. கோர்ட்டில் போயிட்டு சிபிஐ விசாரணை எல்லாம் கோரிக்கிட்டு இருக்காங்க, இல்லை கோர்ட்டில் போயிட்டு வாதாடிட்டு இருக்காங்க. இது வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நேரில் போய் மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு கோர்ட்லையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அதில் அது குறை சொல்ல கிடையாது. ஆனால் ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகியும் அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் அங்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே சொல்லன்றது தான் இங்கே குறையாக இருக்குது. இது வந்து இப்போ குறையா தெரியலனாலும், அதாவது அரசியல் வட்டாரத்தில் இருக்க அரசியல் புரிஞ்சவங்க நிறைய பேர் இதை குறையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் மத்தியில் இது பெரிய குறை இல்லைனாலும் பின்னாடி இவங்க பேசுகிறப்போ, அதாவது தாவேகா தலைவர் வந்து நாளைக்கு 1 மாதம் 2 மாதம் கழிச்சு வேறு ஏதாவது கட்சியோடைய ஃபால்ட்டை வந்து இவங்க பேசுகிறப்போ அது வந்து என்ன பேக்ஃபயர் ஆகும். இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனை இப்போ வந்து பேசுங்க, இப்போ மட்டும் ஏன் பேசுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த இதுக்கான பதில் சொல்ல மாட்டாங்க, அந்த பிரச்சனைக்கான பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எப்படி பண்ணீங்கன்றதான் கேட்டுட்டு இருப்பாங்க. இதனால் வேறு விஷயத்தை பற்றி கேட்டுருப்பாங்க. இப்போது இந்த விஷயத்தை வச்சு அவங்களோட முடக்க பார்ப்பாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்களோ இல்லை லோயாலா மணி அவர்களோ இல்லை ரமேஷ் அவர்களோ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவி டிபேட்டில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஷோஸ்லாம் கலந்துட்டு இருக்காங்க. அதாவது தாவேகா சார்பாக நிறைய கருத்துக்கள் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. யார் எல்லாம் விமர்சனம் பண்ணிருக்காங்களோ அதுக்கான கருத்தும். இன்னொன்று, மற்ற கட்சியோட குறை சொல்கிறப்பெல்லாம் இவங்க வந்து முன்னாடி என்ன குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கட்சியில் ஒரு பிரச்சனை வரப்போ அதுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு யாருமே இங்கே இல்லையோன்றப்போ மக்களுக்கு என்ன தோணும்னா, இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கான ஒரு கட்சி இல்லையோன்றதை மக்கள் கேள்விக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அது சம்பவம் நடந்து முடிஞ்ச முதல் 2 நாள் விஜய் அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்க கட்சி மேலே பழி போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதே ஒரு வாரம் ஆக ஆக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தில் 2 தரப்பினர் மத்தியிலையும் ஃபால்ட் இருக்குது. ஆனால் ஒரு தரப்பினர் வந்து அதை முழுசாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மேலே தப்புன்ற மாதிரி. அதே இன்னொரு தரப்பினருக்கு வந்து எந்த ஒரு டிஃபென்ஸுமே பண்ணலை, எந்த ஒரு எது கருத்துமே தெரிவிக்கலன்றப்போ ஒரு கருத்துலேருந்து திருப்பி ஒரு சைட்லேருந்து திருப்பி ஒரு கருத்து வர அதுதான் மக்கள் மத்தியில் போய் சேர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு வாரம் இந்த நிலைமையில் இருக்கிறப்போ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக மக்களுக்கு என்னதான் உண்மை தெரிஞ்சாலுமே ஒரு சைட்லேருந்து ஒரு விளக்கம் வராதப்போ அவங்களால எடுத்து வைக்கிறதுக்கான பாயிண்ட் இருக்காது. அப்படி இருக்கிறப்போ மொத்தமாக இந்த பக்கத்துக்கான போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. சரி, ஏன் வந்து இது இவ்வளோ முக்கியமான விஷயமா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து ஸ்டேட் இஷ்யூவோ நேஷனல் இஷ்யூவோ கிடையாது. இந்த ஒரு கரூர் விஷயம்ன்றது நேஷனல் இஷ்யூ ஆகிடுச்சு. அதாவது இந்த விஷயத்தை அல்ஜசீரா ஊடகம் வரைக்கும் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூவான விஷயத்தை ஒரு சைடு கட்சி வந்து, அதாவது இதுக்கு சம்மந்தப்பட்ட கட்சியிலேருந்து எந்த ஒரு முழுமையான அறிக்கையுமே வெளியே வரலன்றது மக்கள் மத்தியில், ஒரு சில மக்கள் மத்தியில் அதிருப்தி தான் இருக்குது. நீங்கள் வந்து சோகமாக என்னால் மீன் வர முடியல சொன்னாலுமே 1 நாள் 2 நாள் சொல்லலாம், 3 நாள் 4 நாளுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகி அதே நிலைப்பாட்டில் இருக்குன்றது எந்த வகையும் ஏற்றுக்க முடியாத விஷயமா தான் இருக்குது. பழைய கட்சியாக இருக்க திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா அவங்க கட்டாயமே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து தலைவர் விமர்சனம் பண்ணிங்கன்னா அங்கேருந்து நிறைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வந்து இதுக்கான கருத்து இது கிடையாது, நான் அவர் இப்படி பண்ணலாம் சொல்லி டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, எதிர்கருத்து வைக்க ஆரம்பிப்பாங்க. சரி, அவங்களாம் வந்து எம்எல்ஏவோ எம்பியிலோ இருக்காங்க, அதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழ் கட்சியில் சீமானவங்க மேலே விமர்சனம் வச்சாலுமே அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு, அதாவது டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை அவர் மேலே தப்புன்னு சொல்கிறதுக்கு யூடியூப்லேயோ இல்லை டிவி டிபேட்லேயோ போய் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சாட்டை துரையப்பன் அவர்களோ இல்லை இடும்பன் கார்த்திக் அவர்களோ 2 பேருமே வந்து சீமானவர் மேலே தப்புன்னு சொல்லி சொல்கிறதுக்காக அவங்களுடைய ஸ்டாண்டை எடுத்து வைப்பாங்க.
அப்படி இருக்கிறப்ப தான் ரெண்டு பக்கமும் இருக்கிற டிபேட் வந்து சாலிடாக பொருந்தும். அப்போ தான் ரெண்டு கட்சிக்கு இருக்கிற நியாயமும் தெரிய வரும். இங்கே இந்த பிரச்சனையில், கரூர் நடந்த பிரச்சனையில் என்னதான் மக்களுக்கு உண்மை தெரிஞ்சாலுமே விஜய் அவர்கள் சைட்லேருந்து எந்த ஒரு முழுமையான ஒரு வீடியோவை தவிர எந்த ஒரு முழுமையான அறிக்கையும் வெளியிடாததுனால மக்களுக்கு ஒரு சில இடத்துல சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதுங்க இரண்டாம் கட்ட தலைவரும் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ராஜ்மோகன் அவர்களோ இல்லை லோயல்மணியோ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, விஜய் அவரோட வீடியோவை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் சொல்கிற மாதிரி இந்த ஒரு வாரம் ஆகியுமே மற்ற ரெண்டு கட்சிகள், மீதி கட்சிகள்லாம் இதை வச்சு பேசுகிறாங்க, அரசியல் பண்ணுறாங்கன்றப்போ இதுக்கு காரணமான கட்சின்றது அமைதியாகவே இருக்குதுன்றது நம்ம சொல்லலாம். என்னதான் ஒரு விஷயம் வந்து பேசாமல் இருக்கிறது நல்லதுதான்ற மாதிரி சொன்னாலும் கூட இவங்க ஒரு 2 நாள் 3 நாள் பேசாமல் தான் பரவாயில்ல, திட்டத்தில் ஒரு வாரம் இதை பற்றி இந்த ஒரு பெரிய அறிக்கை விடாமல் இருக்கிறப்போ மக்கள் மத்தியில் தாவேக்கா கட்சி மேலே அதிருப்தி ஏற்படதான் செய்யும். தாவேக்கா தலைவர் மேலே கிடையாது, விஜய் அவர்கள் மேலே இந்த இடத்துல மக்களுக்கான அதிருப்தி கிடையாது. ஆனால் போக போக காலகட்டத்தில் தாவேக்காவோட கட்சி மேலே ஒரு நம்பிக்கையின்மைன்றது வர ஆரம்பிக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு மக்களே கேட்க ஆரம்பிப்பாங்க, ஒரு பிரச்சனை வந்தப்போ போனால் தான் நீங்கள், அப்போ திருப்பி நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ சிஎம் ஆகிட்டீங்கன்னா அதை எப்படி நீங்கள் வந்து சமாளிப்பீங்க? உங்கள் சைடில் ஒரு பிரச்சனை வரப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம் பக்கம் நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்தீங்க. நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ உங்களை வந்து பேசுறதுக்கு யார் இருக்கா? யாருமே இருக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து பேசினா மட்டும்தான் அதுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும். அவர் வந்து பேசினா மட்டும்தான் ஒரு விஷயம் தீர்வு சரியாகும்னா அப்போ மீதி இருக்க தலைவர்கள்லாம் இருக்கிறீங்கன்னு மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே கட்சி மேலேயோ இல்லை தலைவர் மேலேயோ ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் கட்டமைப்பு ஒழுங்காக இருந்தால் தான் மக்களுக்குமே போக நம்பிக்கை வரும். அப்படி இருக்கிறப்போ இங்கே விஜயாவுக்காக ஓட்டு போடுறவங்களை தாண்டி மீதி இருக்க 2ஆம் கட்ட தலைவர் வளர ஆரம்பித்தாதான் அவங்களுக்காக 4-5 ஓட்டு விழ ஆரம்பிக்கும். நீங்கள் மற்ற 2 கட்சிகளை பார்த்தாலுமே தலைவரை தாண்டி அந்த ஊரில் யார் பெரிய இருக்காங்களோ அவங்களுக்கான ஓட்டு தான் அதிகமாக விழும். தலைவரை தாண்டி அதே அந்த ஊரில் இருக்க கட்சி அந்த ஊரில் இருக்க தலைவர் வந்து வேற மாற்று கட்சிக்கு போனாலும் கூட அந்த கட்சி ஜெயிக்கும். மாற்று கட்சி எந்த கட்சி போனாலும் அந்த கட்சி ஜெயிக்கும். ஏன்னா அந்த ஊர் மக்கள் வந்து அந்த தலைவருக்கு தான் ஓட்டு போடுறாங்களே தவிர இந்த கட்சியை தாண்டி அந்த தலைவர் தான் ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு 2ஆம் கட்ட தலைவர்ன்றதோ 3ஆம் கட்ட தலைவர்ன்றதோ மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் தாவேக்காவை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சம்பவத்தினால கிளியர் ஆனது என்னன்னா, இங்கே 2ஆம் கட்ட தலைவருக்கு ஒரு விஷயத்துக்கே பேசுறதுக்கான கட்சின்றது உண்மைதான், அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சரி, அவங்க பேசுறது ஏன் அவ்வளோ முக்கியமாக கேட்டால் கண்டிப்பாக முக்கியம் தான். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை தெளிவாக பேசினா மட்டும்தான் அது வந்து இன்னும் வைரல் ஆகும். இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் எக்கச்சக்க வீடியோஸ்லாம் வருது. இந்த கரூர் சம்மந்தப்பட்டு நிறைய வீடியோ ரிலீஸ் ஆகுது. யார் செருப்பு வீசினான்ற மாதிரி கூட வீடியோ ரிலீஸ் ஆகிறப்போ அதை சோஷியல் மீடியா ஒருத்தர் பகிர்ந்தான்னா எவ்வளோ தூரம் பகிர முடியும் கேட்டால் ஒரு 1000 பேர் 2000 பேர் தான் பகிர முடியும். அது மக்கள் மத்தியில் சென்றடையாமல் கேட்டால் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற எதுவுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வராது. அப்படி இருக்கிறப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த வீடியோக்குள்ளே இந்த ஆதாரங்கள் எடுத்துகிட்டு போய் யார் காட்டணும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த 2ஆம் கட்ட தலைவர் தான் போயிட்டு அவங்க டிபேட்டில் உட்காந்து பேசணும். இந்தமாரி ஆச்சு, இந்தமாரி ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்லி அவங்க தான் பேசணும். ஆனால் இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாருமே எதுவுமே சொல்கிறது கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சோஷியல் மீடியா மட்டும் தான் பகிர்ந்துட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா நிறைய அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பகிர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. நியூட்ரலாக பேசிட்டு இருக்கவங்களுக்கு இங்கே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிரச்சனைக்கு காரணம் 2 பக்கம் இருக்கிறப்போ ஒரு பக்கத்துல நல்லா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நியூட்ரலாக பேசுறவங்களும் அரெஸ்ட் பண்ண போடுறாங்கன்றப்போ இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு நியாயம் அவங்க சைட்லேருந்து எடுத்து வச்சா மட்டும்தான் அது 2 பக்கம் டிபேட்டாக வந்து மாறும். ஆனால் இங்கே ஒரு பக்கம் மட்டும் தான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் தான் இந்த பிரச்சனைக்கான எந்த ஒரு சொல்யூஷனுமே தரல, எந்த ஒரு விஷயமே சொல்லப்படலன்றப்போ இங்கே பிரச்சனைன்றது ஒரு கட்சி தப்பு பண்ண மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். சரி, அடுத்த ஒரு விஷயம், இந்த விஷயத்தினால மற்ற கட்சிகளுக்கு எந்த ஒரு அரசியல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தினால தாவேக்கா கட்சி மேலே மக்களுக்கு நம்பிக்கை போயினாலும் கூட விஜய் மேலே நம்பிக்கை இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை குறையலை. அப்படி இருக்கிறப்போ இங்கே மற்ற கட்சிகளுமே விஜய் அவர்களை உள்ள கூட்டு வரதுக்குன்னு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் என்டிஏன்றது இதை இவ்வளோ பெரிய விஷயமா எடுத்திருக்காங்க. அதாவது ஏடிஎம்கேவோ பிஜேபி தான் இதை வந்து பெருசாக கையில் எடுத்துகிட்டு இது நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறோம் சொல்லி விஜயர்கள் பார்க்காம நின்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு நீங்கள் 2-3 இடத்துல போஸ்டர் கூட பார்த்துருப்பீங்க. தாவேக்கா சார்பில் ஒரு ஊரில் இபிஎஸ் அவர்களுக்கு வந்து போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. அவர் பிரச்சாரத்துக்கு வராதுன்றதுக்காக தாவேக்கா சார்பில் ஒட்டப்பட்டிருக்கு. ஸோ இது மக்கள் மத்தியிலுமே இந்த ஒரு பிரச்சனைன்றது விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணி போனாலுமே பெருசாக ஒரு பிரச்சனை வராதுன்ற மாதிரி உருவாக்கிடுச்சு. இப்போ நாளைக்கே ஒரு விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி போனாலுமே பிஜேபி அங்கே உள்ளே இருக்குன்றதுனால ஓட்டு படம் போகிறது கிடையாது. விஜய் அவர்கள் ஒரு உள்ள வேண்டிய ஓட்டு தான் போகுது. மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. இப்போ இத்தனை நாள் ஏற்றுக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் அங்கே போகிறான்றதுக்காக என்டிஏ கூட்டணி ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பெருசாக எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தில் என்டிஏ கூட்டணியில் போகிறதுக்கான வாய்ப்புமே அதிகம் விஜய் அவர்கள் பொறுத்தவரைக்கு. அதனால் விஜய் அவர்கள் விஷயத்தில் இந்த இடத்துல என்டிஏ கூட்டணின்றது ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க ஒரு பக்கமாக வந்து. அதனால தான் எம்பிக்களுமே அங்கேருந்து வந்து இங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஐக்குமே அவங்க வந்து அவங்களுடைய கோரிக்கை வச்சிருக்காங்க சிபிஐ விசாரணைக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் 3 விஷயம் கிளியர் ஆகிடுச்சு. ஒன்று, தாவேக்கா கட்சி சார்பில் அவங்களுக்கான சரியான கட்டமைப்பு இல்லைன்றது கிளியர் ஆகிடுச்சு. நாம் என்னதான் ஒரு சப்போர்ட் கொடுத்தாலுமே நம்ம
கட்டமைப்பு ஒழுங்காக இருக்கணும். கட்டமைப்பு ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் அது ப்ராப்பரான கட்சியாக இருக்கும். நீங்கள் மற்ற 2 கட்சியை கம்பேர் பண்ணுறீங்களா, திமுகவோ இல்லை அதிமுக கம்பேர் பண்ணுறீங்கன்னா, திமுகன்றது ஸ்டார்டிங்கில் திமுக வந்தது கிடையாது. அது நீதி கட்சியில் தொடங்கி திராவிட கழகத்தில் தொடங்கி அதுலேருந்து வழி வழியாக வந்தது தான் திமுக. அதிமுகவுமே ஒரேடியாக உருவான கட்சி கிடையாது. அதிமுகன்றது திமுகலேருந்து எம்ஜிஆர் வெளியே வரப்போ திமுகவோட மொத்த கட்டமைப்பை எடுத்துகிட்டு தான் வெளியே வந்தார். அவங்க கற்றுக்கிட்டு அதுக்கு கட்டமைப்பு பாதி கட்டமைப்பை எடுத்துகிட்டு தான் வெளியே வந்து அதிமுக உருவாக்குனார். ஸோ ஒரு கட்சியோட கட்டமைப்புன்றது வழி வழியாக வந்ததாக இருக்கும். அதனால தான் 2 கட்சிகள் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க. நீங்கள் 3ஆம் கட்சியாக வரணும்னா 3ஆம் கட்சியாக வரதுக்கான மிக முக்கிய காரணம் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட கட்டமைப்பு தான். கட்டமைப்புன்றது 2ஆம் கட்ட தலைவரை தாண்டி பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் சார்ந்ததான் 2ஆம் கட்ட எல்லாருமே அவங்களுக்கான பேசுறதுக்கான ஸ்பேஸும் அது பேசுறதுக்கான கட்சும் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ப்ராப்பரான கட்டமைப்பாக வந்து அமையும். ஸோ 3ஆம் கட்சியாக நீங்கள் உருவாக்குறீங்கன்னா தெளிவான ஒரு கட்டமைப்பு இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் தாவேக்கால கட்டமைப்புன்றது குறைபாடு இருக்குன்றது தோன்றது. 2வது விஷயம் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தினால விஜய்வுக்கான மக்கள் ஆதரவுன்றது ஓரளவுக்கு முன்னாடி இப்போ அதிகமாகவே ஆயிருக்கு. 3வது விஷயம், இதை வச்சு என்டிஏ கூட்டணிகளும் வரதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. பிஜேபி சரி, ஏடிஎம்கே சரி. 3வது விஷயம், இந்த விஷயத்தினால பிஜேபி கூட கூட்டணி என்டிஏ கூட கூட்டணி போனாலுமே மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி இருக்காது விஜயகளை பொறுத்தளவில். ஸோ இந்த 3 விஷயன்றது கருத்து சம்பவத்தில் தெளிவாயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க.